ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து நல்லா காற்றடிச்சிது. அப்போ வாழை மரம் வந்து விழுந்துருச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காயாக இருக்கும் போதே விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் தான் வந்து இன்றைக்கி நான் ஒரு 3 காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த சின்ன காயாக இருக்கிறதால 3 காய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு இதோட தோல் எல்லாம் நம்ம வந்து சீவிட்டு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கருத்து போகாது. நம்ம தோல் சீவின உடனே வந்து பார்த்திங்கன்னா கருத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு 3 காய் வந்து தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 3 காய் வந்து தோல் எல்லாம் சீவிட்டு 2 சைடு வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். இது வந்து சின்ன பல் இருக்குல்ல, அதில் துருவாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வர மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஃபைனாக துருவ தேவையில்ல. அதே மாதிரி நீங்கள் துருவி எடுத்த உடனே வந்து இது நீங்கள் தண்ணியில் போட்டுருணும். நான் வந்து டேரெக்டாக தண்ணியிலே வந்து இந்த மாதிரி வந்து சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாஸாக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பீஸாக வர மாதிரியான துருவலில் வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க 3 காயுமே இதே மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது துருவுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து வாழைக்காயெல்லாம் துருவோம், உருளைக்கிழங்கு எல்லாம் துருவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது 3 காயுமே இதே மாதிரி வந்து சீவி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு. மறக்காமல் வந்து தண்ணியில் துருவி விடுங்க. அப்படிலாம் சீக்கிரமாக நமக்கு கருத்து போயிடும். அப்போ ரெசிப்பியும் வந்து நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். இப்போது 3 காயுமே வந்து தண்ணியில் துருவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் கையால் நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நான் தண்ணியில் போட்டதால் கலர் எதுவுமே மாறல பாருங்கள். இப்போ இது மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிழிஞ்சு நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இது வேறொரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க 3 வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு நம்மளுக்கு கிடச்சிது. நீங்கள் வந்து பெரிய காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 காய் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் சின்னதாக எடுத்துருக்கிறதால தான் 3 எடுத்திருக்கேன். ஸோ நான் சொல்கிற இதே அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 காய் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு கை அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ஒரே வெங்காயம் போதும். காய் தான் வந்து அதிகமாக இருக்கணும், வெங்காயம் வந்து குறைவாக தான் இருக்கணும். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு கையாலே நல்லா வந்து பிச்சுட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் அளவு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்து பாருங்கள். கடைசியில் வந்து ரொம்ப தண்ணியமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. இந்த வெங்காயம் இந்த வாழைக்காயிலிருந்து விடுற தண்ணி வந்து நம்மளுக்கு போதும். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும். பட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ட்ரையாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னா கொஞ்சமாக அந்த தண்ணி நம்ம தெளித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி அதை விட்டு வரும் இல்லையா, ஸோ அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லளவு பூண்டு எடுத்துட்டேன். அதையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு சரியாக இருக்குது. நீங்கள் இஞ்சி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால இஞ்சி சேர்க்கல. ஓகே, இது ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப டைமும் நம்மளுக்கு எடுக்காது. அதே மாதிரி நார்மலாக வந்து ஆனியன் வச்சு பக்கோடா போடுறதுக்கு பதிலாக வாழைக்காய் இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இது உடஞ்சிருமோ அப்படிலாம் எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கு இல்லையா, அது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு தடவை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கூட குறைய வந்து எடுத்துட்டீங்க வாழைக்காய் அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து பாருங்கள். அப்போ அந்த பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
இப்போ இதை கிண்டி விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள். ஒரு நிமிஷம் விட்டுட்டு கிண்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துடும். இது நல்லா வந்து திருப்பி விட்டு எல்லாம் சரி நல்லா வெந்து கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவைனாலும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் இருக்கும்போது உங்கள் வீட்லேயுமே எல்லாருக்கும் பிடிக்கும். குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.